இன்னைக்கு ரகசியத்தில் ஈர்ப்பு விதியை பற்றி பார்க்கலாம். இது போடுறதுக்கு ஒரு உத்தேசமும் எனக்கு இருக்குங்க. அதாவது நம்மளோட எண்ண அலவரிசையை தான் நம்ம ஈர்த்துட்டே இருக்கிறோம். அது என்ன ஒரு தாட்டாக இருந்தாலும் அது நம்ம தான். இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே, நம்ம குழந்தைங்கள் எல்லாருமே ஒன்று தாங்க. நம்ம என்ன கேட்குறோம், என்ன வேணும், என்ன வேண்டாம், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. நம்ம என்ன கேட்குறோமோ அது மட்டும்தான் கொடுக்கும். அது ஆனால் நம்ம அது தெரியாமல் அந்த வார்த்தையை நம்ம இது பண்ணுறோம். அதுதான் த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். ஈர்ப்பு விதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஈர்ப்பு விதி தான்னு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மாபெரும் ஆசான்கள் கூட சொல்லியிருக்காங்கங்க. இந்த காலத்தின் மூலத்தோடையே இந்த விதியும் உதிச்சிருக்கு. அது எப்போது தொடர்ந்து இருந்து வந்திருக்கு, இனியும் இருந்து தான் வரும். இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு முழுவதுமே உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும், உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த விதி தாங்க நிர்ணயிக்குது. நீங்கள் யார் என்பதோ, எங்கிருக்கு என்பதோ இதுக்கு முக்கியம் இல்லை. உங்களுடைய வாழ்பவங்க முழுவதையும் ஈர்ப்பு விதி தான் வடிவமைக்குது. இந்த சர்வசக்தி வாய்ந்த விதி அதை உங்களது எண்ணங்கள் மூலமாக நிகழ்த்துதுங்க. ஈர்ப்பு விதியை நடைமுறைப்படுத்துவது தான் நீங்கள் தான். அது நீங்கள் உங்களின் எண்ணங்கள் மூலமாக செய்கிறீங்க. இது 1912 சார்லஸ் ஹானல் ஈர்ப்பு விதியை படைப்பமைப்பின் சகலமும் சார்ந்திருக்கும் ஒருபோதும் பிறளாத மாபெரும் விதின்னு என்று சொன்னாங்கங்க. இப்போ உங்களுடைய வாழ்வில் செல்வத்தை ஈர்த்தவங்க தெரிந்தோ தெரியாமலையோ ரகசியத்தை உபயோகம் செஞ்சுருக்காங்கங்க. அவங்க அபரிமிதமான செல்வ செழிப்பான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்காங்க. அதற்கு முரண்பாடான எண்ணங்கள் முளைவிழாமல் பார்த்துவும் கொண்டாங்கங்க. அதாவது நம்மளுடைய எண்ண அலவரிசையே எப்படி இருக்குன்னு தான். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா வீடு வந்ததாகவே இமேஜினேஷன் செஞ்சு விசுவலேஷன் செய்யணும். அது போக போக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களோட இந்த ஆக்கிரமித்து கொண்டிருந்த எண்ணங்கள் எப்போதும் செல்வ சேகரிப்பு குறித்து தான் இருந்து வந்திருக்குது. அவங்க செல்வத்தை மட்டும்தான் பற்றி தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்களுடைய மனசில் வேறு எதுவுமே நிலை கொண்டு இருந்ததில்லைங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களோட குடிக்கொண்டிருந்த செல்வ செழிப்பு குறித்த ஆதிக்க எண்ணங்கள் அவங்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அதுதான் ஈர்ப்பு விதியின் இயக்க நிதியும் கூடங்க. இந்த ரகசியத்தையும் ஈர்ப்பு விதியின் இயக்க நியதியையும் எடுத்துரைக்க ரொம்ப சரியான உதாரணம் இதுதாங்க. பெரும் செல்வத்தை சேர்த்து அது எல்லாமே இழந்து குறுகிய காலத்துக்குள்ளேய திரும்ப பெரும் பணத்தை சேர்ந்திருக்கும் நபர்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க உணர்ந்திருந்தாங்களோ இல்லையோ, இப்படிப்பட்டவங்க ஆக்கிரமித்திருந்த எண்ணங்கள் செல்வத்தின் மீது தான் குவிந்திருக்கும். செல்வத்தை முதல்ல அவங்க சேர்த்ததே அப்படிதான். பின்னர் அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் தங்களது எண்ணத்தில் புகுந்துவிட அவங்க அனுமதிச்சிட்டாங்கங்க. அதன் பிறகுதான் அது விஸ்வரூபம் எடுத்து ஆக்கிரமிப்பான எண்ணங்கள் வளரும் வர அது தொடர்ந்து அவங்களோட செல்வ செழிப்பு குறித்த எண்ணத்தை